மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் 2026 தேர்தல் பரப்புரையை மேட்டுப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார். விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் எப்போதும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பக்கமே தான் நிற்பதாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் உள்ள புகழ்பெற்ற வன பத்ரகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனத்துடன் தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதனைத் தொடர்ந்து தேக்கம்பட்டி பகுதியில் விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஒரு தாய் பிள்ளையை எப்படி பாதுகாப்பாரோ அப்படிதான் விவசாயிகள் பயிர்களை பாதுகாப்பார்கள் என தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக கூறிய அவர், ஆனால் திமுக ஆட்சியில் விவசாயம் சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டதாக விமர்சித்தார். உங்களுடைய மனம் புரிகின்ற அளவுக்கு நீங்க எப்படி 3000 ஏக்கர் இல்ல, 1 ஏக்கர் கூட பாசனம் பெறுகின்ற, 1 ஏக்கர் கூட விடாம பாசனம் பெறுகின்ற அளவுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்தப்படும். நானும் ஒரு விவசாயி மட்டுமல்ல, ஒரு பொதுமக்களோடு உண்டாக இருக்கிற பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையில் தீங்கு இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நான் முதலமைச்சர் இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கும் நாங்கள் சொன்ன கோரிக்கைகள் ஏற்று அவ்வப்போது அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பூர்வாங்க நடவடிக்கை எடுத்த வேண்டிய நேரத்தை தெரிவித்து, நீங்க கேட்காத கோரிக்கைகளும் பல கையில் இருக்குது. அதை நான் சொன்னேன், அதெல்லாம் வெளியில் இருக்கிறோம். இன்னும் விவசாயிகளுக்கு பல கோரிக்கைகளை நிறைவேற்ற நாங்கள் இருக்கின்றோம் என்பதை அந்த நேரத்தில் தெரிவித்து, அதிமுகவின் எஃகு கோட்டையாக கருதப்படும் கோவை மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையம் காந்தி சாலை அருகே நடைபயணம் மேற்கொண்டு ஆதரவு திரட்டினார். பின்னர் பேருந்து நிலையத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், இமாலய வெற்றி பெறும். இந்த சுற்றுப்பயணத்தின் போது மக்களை சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி கேட்டறிய உள்ளார். வரும் 23ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தனது முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை பழனிசாமி நிறைவு செய்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.